உள்ளதல்லது உள்ள உணர்வு உள்ளதோ. உள்ள பொருள் உள்ளலற உள்ளத்தே உள்ளதால் உள்ளவெனும் உள்ள பொருள் உள்ளல் எவன். உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர். புதுசாக வந்திருக்கிற அன்பருக்கு நாங்கள் பாதி பாடம் நடத்திட்டுருக்கோம். நாங்கள் அப்படி கண்டினியூ பண்ணுறோம். நீங்கள் ஒரு நாள் தனிமையில் அந்தவரை சந்தித்து அறிமுகங்கள் கெட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபோன் பண்ணிட்டு காலைல வரல நீங்கள் வந்தீங்கன்னாக்கா அவர் இந்த மார்க்கத்தை பற்றி அறிமுகங்கள்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. இப்போ உங்களுக்காக நான் பேசிகிட்டு இருந்தேன்னா மற்றவங்களுக்கெல்லாம் பாடம் வீணாயிடும். சரிங்களா? இந்த பாட்டோட அர்த்தம், உள்ள பொருள் ஒன்று இல்லாமல் உள்ளது என்ற உணர்வு உண்டா. உள்ள பொருள் எண்ணங்கள் அற்று இதயத்தில் உள்ளதால் இதயமெனும் அவ்வுள்ள பொருளை தியானிப்பவன் யார். எப்படி? இதயத்தில் உள்ளபடி இருப்பதே தியானம் என உணர். இதுதான் அர்த்தம். இது வரைக்கும் தான் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த பாட்டில் உள்ளது உள்ளது உள்ளதுன்னு வருது. உள்ளது உள்ளது உள்ளதுன்னு வந்துச்சுனாக்கா இல்லாதது இல்லாதது இல்லாததுன்னு இன்னொரு விஷயம் இருந்தாகணும். நல்லதுன்னு இருந்தால் கெட்டதுன்னு இருக்கிற மாதிரி, பகல்னு இருந்தால் இரவுன்னு இருக்கிற மாதிரி, சுகம்னு இருந்தால் துக்கம்னு இருக்கிற மாதிரி, உள்ளதுன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இல்லாததுன்னு ஒன்று இருக்கணும் லாஜிக்கலாக இல்லையா? உள்ளது உள்ளதுன்னு எது இங்கே குறிப்பிடப்படுகிறது, இல்லாதது இது. இதை பற்றி நம்ம சுருக்கமாக கொஞ்சம் பார்த்தா தான் இத்தனை உள்ளது பகவான் போட்டதுக்கு அர்த்தம் இருக்கும். இப்போ எதெல்லாம் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோமோ, உலகம், ஜீவராசிகள், மிருகங்கள், தாவரங்கள், நட்சத்திர சூரியாதிகள், எதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமோ, இந்த உடம்புகள், நம்ம மனசு, அடுத்தவங்க மனசு, சுற்றி நடக்கிற நிகழ்வுகள், ஆன்மீக விஷயங்கள், கோயில் குளத்துக்கு போகிறது, எல்லாமே எதெல்லாம் நம்ம இப்போ இருக்குன்னு நினச்சி ஈடுபட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ, அவையெல்லாம் இருக்கிற மாதிரி நமக்கு தோற்றம் பிடிக்கிறது. தப்பு நான் பண்ணுப்பா என்ன ரெக்கார்ட் ஆகிட்டு இதெல்லாம் இருக்கிற மாதிரி தோற்றம் கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் நம்ம உண்மைன்னு நினைக்கிறோம். இந்த உலகம் உண்மைன்னு நினைக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கும் மனிதனாகிய நான் உண்மைன்னு நினைக்கிறோம். இந்த மனிதனை ஆட்டி படைக்கும் இந்த மனசு உண்மைன்னு நினைக்கிறோம். நம்ம சொந்த பந்தங்கள் உண்மைன்னு நினைக்கிறோம். நம்ம சம்பாதிக்கிற பொருள் தொழில் எல்லாம் உண்மைன்னு நினைக்கிறோம். பார்க்குற ஜீவராசிகள்லாம் உண்மைன்னு நினைக்கிறோம். தாவரங்கள்லாம் உண்மைன்னு நினைக்கிறோம். எதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அத்தனையும் உண்மைன்னு நினைக்கிறோம். சூரியன் உதிக்குது, அஸ்தமிக்குது, எல்லாமே உண்மைன்னு நினைக்கிறோம். இதெல்லாம் நமக்கு தெரியறதுனால பிரம்மம் அல்லது இறைவன் அல்லது ஆத்மா என்று சொல்லப்படுகிற அந்த பரமாத்மா சக்தி நமக்கு கண்ணுக்கு தெரிவதில்லை. அதனால் அது இல்லைன்ற நாத்திகவாதம் வந்தது. கம்யூனிஸ்டில் பொருள் முதல்வாதம் என்று சொல்வார்கள். ஒரு பொருள் இருக்கிறதுனால அதை பற்றி என்ன வருதுன்றது ஆர்குமெண்ட். ஆனால் இங்கே தத்துவார்த்தமாக நீங்கள் வரும் பொழுது, பகவானோடு வரும் பொழுது, பொருள் இருப்பதனால் அதை பற்றி என்ன வருவதை விட பொருளை நாம் சிருஷ்டி பண்ணும்போது என்ன வருகிறதுன்னு வரும். நாம் பார்க்கவில்லை என்றால் இது எதுவுமே இல்லை. நம்ம பார்த்தா தான் உலகம். நம்ம பார்க்கலன்னா எதுவுமே இல்லை.
பற்றி சொன்னேன்னு சூரிய சந்திரன்லேருந்து பூமியிலேருந்து தாவரங்கள்லேருந்து செடி கொடிந்து எதுவுமே நம்ம பார்த்தா தவிர இல்லை. பக்கத்து வீட்டில் ஒரு செடி இருக்குது, நம்ம அதை பற்றி கவலைப்படுறதில்ல, பார்க்குறதில்ல. நம்மளை பொறுத்தவரைக்கும் அது இல்லை. அவங்கள பற்றி அந்த செடி ரொம்ப முக்கியம், டெய்லி தண்ணி ஊற்றி பார்த்துட்ருப்பாங்க. அவங்களுக்கு இருக்குது, நமக்கு இல்லை. அதாவது அவனவனும் அவனுக்கு வேண்டிய, அவனுக்கு தகுந்த, அவனுக்கு ஏற்ற உலகத்தை படைத்து அதனுடன் வாழ்ந்து இரவில் உள் இழுத்து கொள்கிறான். எப்படி சிறந்து பூச்சி தன்னிடமிருந்து நூலை வெளியே விட்டு தொங்கி திருப்பி அந்த நூலை உள்ள இழுத்துக்கிட்டே மேலே போகும். தான் விட்ட நூலை தானே பிடித்து உள்ளிழுத்து கொண்டு திருப்பி போய் மேலே ஓடிக்கிட்டு. அது மாதிரி நம் மனமானது இந்த உலகை சிலந்தி நூல் விடுவது போல் காலையில் வெளியில் விட்டு இரவில் உள் எடுத்துக்கொள்கிறது. அனைத்துக்கும் ஆதாரமாக இருப்பது நம் மனம். அதனால்தான் மனமற்ற தூக்கத்தில் எதுவுமே நமக்கு தெரியவில்லை. மனமற்ற தூக்கத்தில் இந்த ஜகம் உலகமே தெரியவில்லை. ஜீவன், இந்த ஜீவராசிகள், நம் உடல், நம் உற்றார் உடல் உட்பட நம் தொழில், பணம் எதுவும் தெரியவில்லை. ஈஸ்வரன் என்கிற நாம் கும்பிடும் தெய்வங்களும் தெரியவில்லை. எதுவுமே தூக்கத்தில் தெரியல. ஏன்னா சிம்பிள் ரீசன், தூக்கத்தில் மனம் இல்லை. மனம் இல்லைன்னா இது எதுவுமே இல்லை. மனசு காலைல எழுந்திரிச்சா இது எல்லாமே வந்துடுது. அப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் மனசுன்னு தெரியுது. இந்த மனசுன்னு ஒன்று இருக்கா அப்படின்னா, மனசுன்னு ஒன்று இல்லைன்றத ரமண பகவான் தத்துவம். மற்ற எல்லா சாமிஜிஸும் மனசு இருக்குது, அதை தியானம் பண்ணி அடக்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுப்பாங்க. பகவான் உள்ள போனீங்கன்னா மனசுன்னு ஒன்று இல்லை, இல்லாததுக்கு இருப்பு கொடுத்து அதோட ஆதிக்கத்தில் நம்ம விழுந்து கிடக்கிறோம். அது என்ன ஏதுன்னு தேடி பார்த்தா அது இல்லாமலேயே போயிடும் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அப்போ அந்த மனசே பொய்ன்னு சொல்கிறார். ஸோ இந்த பொய்யான மனசால் அறியப்படும் இத்தனை சமாச்சாரங்களும், ஜகம், ஜீவன், ஈஸ்வரன் என்கிற இத்தனை சமாச்சாரங்களும் உண்மையா பொய்யா? மனமே பொய்யன் போது மனதால் அறியப்படும் எல்லாமே பொய். வெங்கடேஷே பொய்ன்னு இருக்கும், வெங்கடேஷால் உணரப்படும் எல்லாமே பொய்யினை. வெங்கடேஷ் பொய்யின்னு வெங்கடேஷால் உணரப்படும் எல்லாமே மெய்யினை. ஆக நம் கண்ணுக்கு தெரிகிற, நம் ஐம்புலன்களுக்கு புலப்படுகிற இவை அனைத்துமே பொய். கண்ணுக்கு மாத்திரம் இல்லை, கண் தெரியறதுனால தொட்டு பார்த்து இது ஒரு புக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஐம்புலன்களுக்கும் அதுக்கு உண்டான சக்தி. காதால் கேட்டு வந்திருக்கிற சுசிலாமான்னு புரிஞ்சிக்கலாம். மூக்கால நுகர்ந்து பூ உணர்ந்துருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கண்ணு தெரியறதுனாக்கா வாயில் போட்டால் இது அல்வா போல இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த 5 புலன்களால் உணர்ந்து அனுபவிப்பது யார்? உணர்வது யார்? மனசு. அந்த 5 புலன்கள் வழியாக நுகரப்படும் பொருள்கள், அதை உணரும் மனம். சரிங்களா? இந்த மனமே பொய்ன்னு இருக்கும். மனதோட ப்ரொஜெக்ஷனாகிய கிரியேஷனாகிய உடம்பே பொய். உடம்பில் இருக்கும் 5 புலன்களும் பொய். 5 புலன்கள் வழியாக நுகரப்படும் சகல வஸ்துக்களுமே பொய். இருப்பது போல் தோற்றம் கொடுக்கிறது, ஆனால் உண்மையில் இல்லை. ஸோ இருப்பது போல் தோற்றம் கொடுக்கறது எல்லாமே பொய்னா, நீங்கள் கடவுள் கடவுள்ன்றீங்க, பிரம்மன்றீங்க, ஆத்மான்றீங்க, இறைவன்றீங்க. அது கண்ணுக்கே தெரியலையே, காதுக்கும் கேட்கலையே, மூக்குக்கும் தெரியலையே, சுவைச்சும் பார்க்க முடியலையே, தொட்டும் பார்க்க முடியலையே. அது மாத்திரம் இருக்கா? பிரத்யட்சமாக தெரியறது இல்லைன்றீங்க. உங்களுக்கு கொஞ்சம் மூளை பசிக்கிருச்சு போல இருக்குது. சரி, பரவாயில்ல.
இல்லை, ஒன்றுமே தெரியாதது இருக்குன்றீங்களா, அது எப்படி? அதுதான் இங்கே உள்ளது உள்ளதுன்னு பகவான் சொல்கிறார். 100 தடவை உள்ளது உள்ளதுன்னு போடுறார். உள்ளது பிரம்ம மாத்திரமேன்றது பகவான் சொல்ல வருது. உள்ளது ஆத்மா மாத்திரமே, உள்ளது இறைவன் மாத்திரமே. அந்த பிரம்மமே, அந்த சத்தியமே, அந்த ஆத்மாவே, அந்த இறைவனே நான். இறைவனுக்கு அந்நியமாக நான் இல்லை. அதை உணர்த்து தான் பகவான் இந்த பாட்டு படிக்கிறார். இது எப்படி இருக்குது அப்படின்னு உணர்ந்துக்கிறது அப்படின்னாக்கா, தூக்கத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லாமே மறைந்து போன நிலையிலும், இப்போ புதுசாக அந்த வரை கேள்வி கேட்குறேன் சுரேஷை, தூக்கத்தில் நீங்கள் எல்லாமே காணாமல் போச்சு இல்லைங்களா, அப்போது அந்த காணாமல் போன நிலையில் நீங்கள் இருந்தீங்களா இல்லையா? இல்லை. நீங்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் இந்த உலகம்லாம் காணாமல் போச்சுல, உங்கள் உடம்பு கிடம்பு எல்லாமே காணாமல் போச்சு. அப்போ நீங்கள் இருந்தீங்களா இல்லையா? இல்லை. என்னாச்சு? என்ன நீங்கள் செயல்படல, இருந்தீங்களா இல்லைன்னு கேட்குறேன். செயல்பட்டீங்களான்னு கேட்குறேன். இருக்கீங்களா இல்லையா? இதுக்கு டைரெக்டாக பதில் சொல்லுங்கள். கரெக்டு. நாங்கள் டைரெக்டாக அதுக்கு மாத்திரம் பதில் சொல்லுங்கள். இருக்கிறீங்களா இல்லையா? இருக்கிறீங்க. முதல்ல இல்லைன்னு சொன்னீங்க. அதை நான் கேள்வி கேட்கல. இருக்கீங்களா இல்லையா தான் என் கேள்வி. இல்லையா? இருக்கிறீங்க இல்லையா? அப்போ நீங்கள் யார்? எல்லாமே காணாமல் போனால் நீங்கள் இருக்கிறீங்கள, அப்போ நீங்கள் யார்? உணர்வு இல்லைன்னு சொன்னீங்க இல்லைங்களா? உணர்வு இல்லைன்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஆனால் அந்த நேரத்தில் உணர்வாக இருக்கிற பிரம்மமாக நீங்கள் இருக்கீங்க. உணர்வு மட்டுமே எஞ்சி இருக்கிற பிரம்மமாக நீங்கள் இருக்கீங்க. ஆனால் ஆழ்ந்த தூக்கத்தில் அது தெரியல. உணர்வு இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னது சரியான வார்த்தை. அது உணர்வோடு எப்படி இருக்குதுன்னு பின்னாடி பார்க்கலாம். மொத்தத்துக்கு நீங்கள் இருக்கீங்க இல்லைங்களா? இதெல்லாமே காணாமல் போனாலும் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்னவாக இருக்கிறீங்கன்னா பிரம்மமாக இருக்கீங்க, இறைவனாக இருக்கீங்க, கடவுளாக இருக்கீங்க. அப்போ நீங்கள் கடவுளுக்கு அந்நியமாக இல்லை, இறைவனுக்கு அந்நியமாக இல்லை, பிரம்மத்துக்கு அந்நியமாக இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, நான் யார் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அப்போ நான் உயிர் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாம் கடந்து போயிடுச்சு. நான் பிடிக்க வேண்டிய பாயிண்ட்டை பிடிச்சிட்டு போயிட்டுருக்கேன். நீ ஏன் குழப்பம்? அதுதான் மாட்டிகிட்டு இருக்கேன். என்ன சொல்லிட்டு இன்டர்ஃபியர் தயவுசெய்து அன்னெசரி இன்டர்ஃபியர். என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இறைவனுக்கு நம்ம அந்நியமாக இல்லை. புரியுதுங்களா? இறைவனாக தான் நம்ம இருக்கோம். பகல்லையும் அப்படி தான் இருக்கும், ஆனால் உணராமல் இருக்கும். அதை உணர்றதுக்கான வழிகள் இருக்குது, அதை பின்னாடி பேசும். ஸோ இப்போ கன்க்ளூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற மாதிரி தோற்றம் கொடுக்குற இது எதுவுமே உண்மையில் இல்லை, இல்லாதது போல் இருக்கிற பிரம்ம மாத்திரமே சத்தியமாக இருந்து கொண்டே இருக்கிறது. இதான் இந்த பாட்டில் பகவான் சொல்லுவார். என்ன சொல்கிறாரு? உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதா உள்ளதோ? ஒரு பொருள் இல்லாமல் அது இருக்கின்ற உணர்வு வருமானு கேட்குறாரு. இப்போது நம்ம வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களை சந்திக்கிறோம், நம்ம பல திட்டங்கள் போடுறோம், பல விதமாக பிளான் பண்ணுறோம். நம்ம பிளான் பண்ணுறதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதா? ஆகலை. ஆகாதப்போ நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? ஏன் ஒர்க் அவுட் ஆகலை, நான் கரெக்டாக தானே செஞ்சேன் அப்படின்னு யோசிக்கிறோமா இல்லையா? அதுவே இப்போ பண்ணி அப்புறம் நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? அப்படியே யோசிக்கிறோம். நம்ம சக்திக்கு மேலே தவறு போகுது. நம்ம எல்லா முயற்சியும் செஞ்சதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆகுது. எங்கேயுமே நம்ம பிசகு நடக்கலை. கரெக்டாக கால்குலேட் பண்ணி கரெக்டாக
பிளான் பண்ணி கரெக்டாக தான் செஞ்சுருப்போம், எல்லாமே சரியாக நடந்திருக்கு. ஆனால் சரியான ரிசல்ட்டு வரல, நெகட்டிவ் ரிசல்ட் வருது. அப்போ சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். ஏதோ ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் எல்லாருமே இப்படி சிந்திக்க ஆரம்பித்து நம்ம நினச்சபடியெல்லாம் எல்லாம் நடந்துறது இல்லை, நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குதுன்னு வந்த ஒரு முடிவுக்கு வரோமா இல்லையா? ஏதோ ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு தோல்வி ஏற்படுறப்போ, விரக்தி ஏற்படுறப்போ, அப்போ நம்ம நினைக்கிறோம் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, நம்ம கையில் எல்லாம் இல்லை, எவ்வளோ பணம் இருந்தாலும் தீராத வயிற்று வலியாக இருந்தால் சாப்பிடக்கூட முடியுது, எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ராஜாவாக இருந்தாலும் அவனும் செத்து தான் போகிறான், அவனும் வியாதியில் கஷ்டப்பட தான் செய்கிறான். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். உலகத்தில் துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள், ஆயிரக்கணக்கான பேர் ஒரு நொடியில் செத்து போகிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ வெள்ளம் வருது, சுனாமி வருது. நமக்கு மேம்பட்ட ஒரு சக்தி இருக்குது, அதோடய சீற்றத்தை நம்மளால் தாங்க முடியாது, அதோட ஆதரவு இல்லாமல் நம்ம பூமியில் வாழ்ந்துட முடியாதுன்னு நமக்கு தெரிய வருது. இதுதான் ஒன்று. உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ, ஒரு பொருள் இல்லாமல் அதை பற்றியே உணர்வு நமக்கு வருமா அப்படின்னு கேட்குறேன். நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அது என்ன வேணால் பேர் வச்சுக்க, பிரகிருதின்னு வைங்க, இயற்கைன்னு வைங்க, இறைவன் வைங்க, பிரம்மம்னு வைங்க, சத்தியம்னு வைங்க, ஆத்மான்னு வைங்க, நீங்கள் என்ன பேர் வேணால் சொல்லிக்கிங்க. ஆனால் நமக்கு மேலே ஒரு பேரறிவு அல்லது பெரிய சக்தி நம்ம இயக்கிட்டு இருக்கின்ற அளவுக்கு நமக்கு எல்லாருக்கும் ஒரு உணர்வு இருக்கா? அது இருக்கிறதுனால தான் அந்த உணர்வு வருது, இல்லைட்டு அந்த உணர்வு வராது இல்லையா? அதான் இங்கே சொல்லுவார் பிரகாரம். இப்போ உதாரணத்துக்கு பஞ்சபூதங்கள் இருக்குது, மண், நீர், தீ, காற்று, ஆகாயம். இது 5 நமக்கு தெரியுது. 6வது பூதத்தை பற்றி யாராவது நினச்சி பார்த்துருக்குவா? நினச்சி பார்த்துருக்குவா? ஏன்னா 6வது பூதம் இல்லை, அதனால் அதை பற்றி நினச்சி பார்க்கல. அப்படி இருந்தால் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம அது உணராச்சு. நட்சத்திரம் ஏதோ தெரியுது, எங்கேயோ பிரகாசம் ஏதோ ஒன்று இருக்குன்ட்டு. ஆனால் 6வது பூதம் இருக்கிறது நமக்கு தெரியல, ஏன்னா இல்லை. இப்போ காற்று இருக்கிறது தெரியல, ஆனால் காற்று வீசுகிறப்ப தெரியுது இல்லை. ஆகாயம் இருக்கிறது தெரியல, இங்கேருந்து இதுக்கெல்லாம் ஆகாயம் தான் இருக்குது, தெரியல. ஆனால் வெளியே போய் மேலே பார்த்தா தெரியுது இல்லை. அப்படி ஒரு 6வது பூதம் பூகாயம்னு ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இருந்துச்சுன்னா நமக்கு ஏதோ ஒரு வகையில் உணர்த்தப்படும், உணர்வு வரும். உணர்வு வந்துச்சா? ஆனால் ஏதோ நமக்கு மேல்பட்ட சக்தி இருக்குன்னு மாத்திரம் உணர்வு வருது இல்லையா? இப்போ பறவை இனம்னு ஒன்று இருக்குது. பறவை இனத்தையே இறைவன் படைக்காமல் இருந்திருந்தா, பறவைன்னு ஒன்று பறக்கக்கூடிய ஒரு விலங்கு இருக்குன்றது நமக்கு யாருக்கும் தெரியாது, அந்த சிந்தனையே நமக்கு இருக்காது. பறவையை பற்றி சிந்தனையே இருக்காது. பறவை ஒன்று படைக்கப்படாட்டி பறக்கக்கூடிய ஒரு வஸ்து இருக்கக்கூடுன்ற எண்ணம் கூட நமக்கு வராது. வருமா? ஆகாசத்தில் பறக்கக்கூடிய பறவை இருக்குங்க அப்படின்ட்டு பறக்காமலே இருந்திருந்தா அப்படி ஒரு இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு கூட யாரும் யோசிக்கவே மாட்டோம். இப்படி நான் உதாரணங்கள் கொடுத்துட்டே போகலாம். கொடுத்தா என்ன ஆகும்? இன்னும் தெளிவு வரும், ஆனால் லேட் ஆகிடும். இப்போ ஆண் பால் பெண் பால் இருக்குது, ஆண் இனம் பெண் இனம் இருக்குது. 2 கேட்டாலும் இப்போ அள்ளி ஜாஸ்திக்கிட்டு வராங்க. இது 3 கேள்விப்படுறோம். இது 4வது ஏதாவது இருக்கா? இல்லாத பற்றி நமக்கு சிந்தனையே வர்றதில்லை. அள்ளியை பற்றி கூட இப்போ தான் சிந்தனை வருது, ஏன்னா அதிகமாகிட்டு வர்றதுனால. இல்லாத ஒரு வஸ்துவை பற்றி நமக்கு சிந்தனைகள் வர்றது இல்லை, வராது. அப்போ இறைவன் ஒருத்தனை பற்றி நமக்கு சிந்தனைகள் வருது அப்படின்னாக்கா அது இருக்குது அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கப்படுதுன்னு பகவான் சொல்கிறார். அப்படி ஒரு வஸ்து இல்லவே இல்லைனாக்கா அதை பற்றி சிந்தனை நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு சிந்தனை வருது, எல்லாருக்குமே வருதுனாக்கா நாத்திகனுக்கு கூட என்ன செய்கிறோம்? அவங்க தலைவருக்கு சிலை வச்சு அதுக்கு பாலாபிஷேகம் பண்ணி தேங்காய் உடைச்சி வச்சிடறோம். இல்லை போய் அட்லீஸ்ட் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு பூவை தூக்கி போட்டு வரான்.
அவன் தலைவரை கும்பிட்டுக்கிறான். நாத்திகன் கூட அவனோட தலைவரை தெய்வமாக கும்பிட்டுக்கிறான். தலைவர் சொல்லிட்டாருன்னா தலைவர் தீக்குளிச்சுறான்றான், உயிரோடு ரெடியாக இருப்பான். ஸோ நமக்கு மீற ஒரு சக்தியை நம்ம எப்பவுமே ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் உள்ளதிலிருந்து உள்ள பொருள் உள்ளதோ, ஒரு பொருள் இல்லாமல் அது இருக்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வந்ததுனாக்கா பிரம்மன்ற ஒரு சத்திய வஸ்து இருக்குன்றது தெளிவாகுது, உணரப்படுது. இதுக்கெல்லாமே அடிப்படை திட்டம் பல தடவை சொன்ன விஷயம் திருப்பி சொல்கிறேன். மகாசாமிகள் சொன்னது நான் சொல்கிறேன். ஒரு கட்டத்தில் தோன்றி ஒரு கட்டத்தில் மறைவது சத்தியம் ஆகாது. இதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை தத்துவம். இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, தூக்கத்தில் எல்லாம் மறைஞ்ச போது விழிக்கிறப்ப எல்லாம் வருதுன்னு சொன்ன பார்த்தீங்களா. அப்போ தூக்கத்தில் எல்லாம் காணாமல் போய் விழிப்பில் எல்லாமே வந்துருச்சு. அப்போ என்னாச்சு, ஒரு கட்டத்தில் மறைஞ்சி ஒரு கட்டத்தில் வந்துருச்சு. அப்படி சத்தியம் அப்படி ஆகாது. ஒரு கட்டத்தில் தோன்றி ஒரு கட்டத்தில் மறைவது சத்தியம் ஆகாது. சத்தியம்னா எப்பவும் ஒரே மாதிரி பிரகாசிக்கணும், மாற்றமே அடையாமல் இருக்கணும், ஆரம்பமும் முடிவும் இல்லாமல் இருக்கணும், நிரந்தரமாக இருந்துக்கிட்டே இருக்கும். சிஸ்லம்மா ஃபோன் வந்தால் பார்த்துக்கிட்டேன், உங்கள் ப்ரொஃபஷனுக்கு ஃபோன் வந்தால் பார்த்துக்குங்கன்னு சொல்லுங்கள். ப்ரொஃபஷனில் ப்ராப்ளம் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? இப்போ தூக்கத்தில் காணாமல் போய் இன்னொரு கட்டத்தில் எல்லாம் வருதுனாக்கா எல்லாமே போய். தூக்கத்தில் நான் இருந்தேனா இல்லையா? இருந்தேன். முழிச்சுக்கிறப்ப நான் இருக்கிறேன்னா இல்லையா? இருக்கிறேன். கனவில் நான் இருக்கிறேன்னா இல்லையா? இருக்கேன். 3 கட்டத்தில் நான் இருக்கிறேன். அப்போ நான் தான் உண்மை. இந்த நான் எது? ஆத்மாவாகிய நான் தான் உண்மை. ஆத்மாவாகிய நான் தான் உண்மை. தூக்கத்திலும் இருக்கேன், விழிப்பிலையும் இருக்கேன், கனவுலையும். 3 காலத்திலையும் 3 அவஸ்தைகளையும் நான் இருக்கேன். ஸோ ஆத்மாவாகிய நான் தான் உண்மை. அதான் உள்ள வஸ்து. மீதியெல்லாம் தூக்கத்தில் காணாமல் போய் கனவில் அறக்குறையாகவும் விழிப்பில் முழுவதுமாக தெரியுது. ஸோ மாறி மாறி வர்றதுனால அவைகள் அசத்து. இப்போ சத்தியம் எது? ஆத்மா அல்லது நான். அந்த நான் தான் சத்தியம். நான் அதனால் சொல்கிறேன், நான்றது சரி. நான் ரமணானந்தான்றப்போ அது தப்பு இருக்குது. நான்றது சரி. நான் ஒரு மனிதன்றப்போ தப்பாகுது. நான்றது சரி. நான் ஒரு ஆத்ம போதகன்றப்போ தப்பாகுது. பின்னாடி எதை ஆட் பண்ணாலும் தப்பாகுது. அந்த நான் தனியாக இருக்கிறதுக்கு சரியாக. ஆத்மாவாகிய நான் மட்டுமே மெய், மீதி எல்லாமே பொய். அது இத்தனை நிரூபித்தேன். நிரூபித்து புரிஞ்சுதா? சுரேஷுக்கு புரிஞ்சுதா? குழப்பமாக இருக்கா? குழப்பமாக இருக்கா? உயிரை எதை குறிப்பிடுறீங்கன்னு தெரியல. உயிர்ன்றது உடம்பு செத்து போகிறப்போ உயிர் போயிடும். அது அதான் நீ உயிர் எதை குறிப்பிடுறீங்க? ஆத்மாவை குறிப்பிடுறீங்களா? அதுதாங்க நீங்கள் உயிர்னு எதை குறிக்கிறீங்க நான் கேட்குறேங்க. நீங்கள் எதை மீன் பண்ண? உயிர் நீங்கள் சொல்கிறதப்போ சாகிறப்போ உயிர் பிரிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. அந்த உயிரை சொல்கிறீங்களா? அந்த உயிர் போலி உயிர், அகந்த உயிர். சாகிறப்போ ஆத்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. பிரிகிற உயிர் போலி
அகந்தை உயிர். நான்ற அகங்காரம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த அகங்காரம் தான் பிரிஞ்சு போகுது இல்லைங்களா. ஆத்மா வந்து பிரிஞ்சு போவதில்லை. அன்னார் ஆத்மா பிரிந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல, அது தப்பு, புரியாமல் சொல்கிறாங்க. ஆத்மாவுக்கு பிறப்பு இறப்பு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது இருந்தபடி இருந்துக்கிட்டே இருக்கும். பிரிகிற உயிர் பிரியுதுனாக்க உங்கள் அகங்காரம் பிரிஞ்சு வேற உடம்புக்கு போகுதுன்னு அர்த்தம். பார்த்துக்கப்பா, நான் என்ன பேசிட்டேன்னு சொல்லுவேன். என்ன பேசுறது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்களே, எப்படி பேசுகிறேன். அடுத்த வாரம் கூட கண்டினியூ இல்லை, வேக வேகமாக முடிச்சுட்டு போயிட்டு அது பார்த்தேன். மெதுவாக சொல்லிட்டு கிளாஸே அடுத்த இதில் கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். அவங்க என்ன சொன்னாங்க, மெதுவாகவே சொல்லுங்க, அடுத்த கிளாஸில் கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். எதையும் இழக்க மாட்டீங்க, ஆனால் நான் உங்கள் கண்டிஷன் கட்டுப்பட்டு செய்யணும். கொஞ்ச காலத்துக்கு கொஞ்ச காலத்துக்கு ஒரு இம்மி கூட இழக்காமல் ஃபுல்லாக கிரகிச்சிக்கணும். ஆனால் ஸ்லோவாக நாங்கள் வந்து கழிச்சிக்குவோம், நீ ஸ்லோவாக சொல்லிக்கிட்டே இருக்கு. இல்லை அளவுக்கு நாங்க ரொம்ப ஸ்லோவா இருக்கோம்ன்றாங்க. ஸ்லோவாக இல்லை, நீங்கள் டைம் அலாட் பண்ண மாட்டேங்குது. டைம் ஃபேக்டரை பற்றி பேசு. 9 மணிக்குள்ள முடின்ட்டான், எப்படி முடிக்கிறதுன்னு கேட்குறேன். நான் குருநாதர் ரொம்ப சைலண்ட் ஆகிட்டீங்களே. அவர் மனுமாக இருக்கே நன்றுன்னு இருக்கார். சொல்லுங்கள், நீங்கள் தான் கரெக்டாக பதில் சொல்லுவீங்க. நீங்கள் சொல்கிற பதில் வச்சு தான் கரெக்டு பண்ணுவேன். கொஞ்ச நாளைக்கு அப்படியே நடந்துச்சு, அப்புறமேட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டாங்க. அவங்க சொல்கிறேன் நடத்துங்க, அப்புறம் நாங்க ஃபாலோ பண்ணிக்கிறோம். அவங்களே டைம் எக்ஸ் பண்ணிட்டாங்க. புரியல அவர் சொல்கிறது. கொஞ்ச நாளைக்கு இந்த இதுல டைம் சொன்ன பிரகாரம் நடத்துங்க, அதுக்கப்புறம் நாங்க கரெக்டா இருக்கிறோம். அப்புறமா அவங்க டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாங்க. வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் சரியானது. வீட்டில் ப்ராப்ளம் சரியானதுக்கு அப்புறம் சரியாயிடும். எல்லாத்துக்கும் மூல காரணம் சைலண்டாக தலை குனிஞ்சு சிரிச்சுட்டு எதுக்கு பிரச்சனை அது இது பேசிக்கிட்டு அப்புறம் அடுத்த சஸ்தனத்தில் சாமி திருப்பி இதே பேசுவார். நல்ல பிள்ளை இருந்துட்டு போயிடலாம். அது தங்கத்தை இழுத்து குஷியில் இருக்கார். இப்போ பகவானோட ஒரு கொட்டேஷன் சொல்கிறேன். ஒவ்வொருவனும் காணும் தன்னையும் என்ன கேட்டார், ஒவ்வொருவரும் காணும் தன்னையும் உலகத்தையும் பார்க்கிறான். அவ்விரண்டும் உண்மை என்றும் எண்ணுகிறான். இது என்ன ஃபுல்லாக படிச்சுட்டு விளக்க சொல்லட்டுமா, அங்கேயும் சொல்லிட்டு போட்டுமா? பெருசா இருக்கா சொல்லிடுங்க, ஆரம்பிச்சுட்டீங்க. கொட்டேஷன் முடிச்சுட்டு சொல்கிறதா விளக்கம்? முடிச்சுட்டு சொல்லுங்க. இரண்டு உண்மை என்றும் எண்ணுகிறான். இவை உண்மையே என்றால் தோன்றி மறையாமல்
இடைவிடாது விளங்கி கொண்டிருக்க வேண்டும். ஸ்பீட் சரியாக இருக்கா? ஸ்லோ பண்ணலாம். சரியா இருக்கு. இடையராது தோன்றி முறை இடைவிடாது விளங்கி கொண்டிருக்க வேண்டும். இவை அப்படி இடைவிடாமல் விளங்கி கொண்டிருக்கவில்லை. நனவு கனவுகளில் தோன்றி தூக்கத்தில் மறைகின்றன. அதாவது மனம் உள்ளபோது மட்டும் இவை தோன்றுகின்றன. மனம் இல்லாத போது தோன்ற காணோம். ஆகையால் காண்பானாகிய ஜீவனும் காட்சியாகிய உலகமும் மனதின் எண்ண வடிவங்களே தவிர மனதின் காண்பானாகிய ஜீவனும் காட்சியாகிய உலகமும் மனதின் எண்ண வடிவங்களே தவிர உண்மை அல்ல. மனதின் எண்ணங்கள் எதிலிருந்து எழுகின்றனவோ எதில் ஒடுங்குகின்றனவோ அதுவே இடைவிடாமல் விளங்கி கொண்டிருக்கும் உண்மை பொருள். இது பகவானோட வாக்கு. என்ன சொல்ல வர்றாரு சுருக்கமாக சொல்லிடுறேன். அர்த்தம் சொல்லிட்டேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எல்லாருமே என்ன செய்கிறோம், ஒவ்வொருத்தருமே பார்க்குற தன்னையும் உலகத்தையும் பார்க்குறோம். பார்க்குற தன்னையும் உலகத்தையும் பார்க்குறோம். அதாவது நம்ம உலகத்தை படைச்சி அந்த உலகத்தில் நம்மளை வச்சு பார்த்துக்கிறோம். நான் சொல்கிறது யோசனை பண்ணி பாருங்க. உலகத்தை படைக்கிறதே நம்ம தான். உலகத்தை படைச்சி அந்த உலகத்தில் ஒரு பகுதியாக நம்மளையும் வச்சு பார்ப்போம். புரியுதா இல்லையா சொல்கிறது? உலகத்தை படைச்சி உலகத்தில் என்னையும் நான் வச்சு நான் பார்த்துக்கிறேன். என்ன ஒரு மாயை இப்போ
இங்கேருந்து உலகம் பிறக்குது. அந்த உலகத்தில் இந்த உடம்பை கொண்டு வச்சுக்கிட்டு நான் ரெண்டையும் நானே பார்த்துக்கிறேன். இதுக்கு பேர் தான் மாயை. இதெல்லாம் யோசிக்கிறது பார்த்தா பயமாக இருக்கு எனக்கு. அடுத்த லெக்சர் அவங்க தான் கரெக்டாக எவ்வளோ பெரிய உலகத்தை எல்லாத்தையும் நம்ம மனசில் காலையிலேருந்து படைச்சிட்டு அந்த உலகத்துக்குள்ளேயே நம்மளையும் வச்சு ரெண்டையும் நம்மளே பார்த்துக்கிறோம். ஆனால் பார்த்தா எப்படி தெரியுது, பெரிய உலகத்தில் நம்ம ஒரு அணு மாத்திரமாக சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம தான் படிக்கணும். இந்த பெரிய உலகத்தையும் படிச்சுட்டு அதுக்குள்ளே இந்த அணுவை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நம்மளே பார்த்துட்டு உட்காந்துருப்போம். பொய்யை படைச்சி பொய்க்குள்ளே தண்ணியும் வச்சு பொய்யாக பார்த்துட்டு பொய்யை படைச்சி அந்த பொய்க்குள்ளே இந்த பொய்யையும் வச்சு மொத்த பொய்யும் பார்த்துட்டு பொய். இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு பிரம்மம் சாட்சி மாத்திரமா. ரெண்டு உண்மைன்னு நினைக்கிறோம். இது உண்மைனாக்கா பகவான் நான் சொன்னதை இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன், மன்னிக்கணும், பகவான் சொன்னதை இத்தனை நான் சொல்லிகிட்டு இருந்தேன். இது ரெண்டு உண்மையாக இருந்தாக்கா தோன்றி மறையாமல் இடைவிடாமல் இருந்துக்கிட்டு இருக்கணும். சத்தியம்னா ஒரே மாதிரி இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதான் இங்கே பகவான் சொல்கிறார். ஆனால் அப்படி இல்லை, கனவு நனவில் தோன்றி தூக்கத்தில் மறைஞ்சு போகுது. ஆக இதெல்லாமே அசத்தியம், இதெல்லாமே பொய். அதாவது மனசு இருக்கிறப்ப மாத்திரம் இது தோணுது, மனசு இல்லாத போது காணாமல் போயிடுது. இதை வச்சு பார்க்குறப்போ காண்பானாகிய ஜீவனும் காட்சியாகிய உலகமும் மனதின் படைப்புகளில் உறுதிப்படுதுன்னு சொல்கிறார். காண்பானாகிய ஜீவனும் காட்சியாகிய உலகமும் மனதின் படைப்புகள். இந்த ஜீவன் இந்த உடம்பும் மனதின் படைப்புகளும் ஆமாம், தூக்கத்தில் காணாமல் போச்சு. அதில் எந்திரிக்கிறது தான் உடம்பு தெரியுது. உடம்பு தெரிஞ்ச உடனே இந்த உடம்பை நான் பிடிச்சிக்கிது. அப்புறம் தான் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். தூங்க போகிறப்போ பெட்லாம் நீவி ஏசியெல்லாம் போட்டு ஃபேன் போட்டு எல்லாம் போட்டு போத்திட்டு நல்லா நீட்டாக படுக்கிறோம். தூக்கம் வந்துவிட்டு தூங்கின அடுத்த செகண்டு போன மாதிரி கிடக்கிறோம். ட்ரெஸ் இருக்கான்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது, உலகம் தெரியாது, எங்கேயா பூகம்பம் நடந்தாலும் தெரியாது. அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் பார்த்தாலும் தெரியும். தூக்கத்திலே செத்து போகிறோம், எத்தனை பேர் இருக்கான். உடம்பே தெரியலையே. முழிக்கிறப்ப தான் உடம்பு தெரியுது. உடம்பை நான் பிடிச்சிக்கிட்டு ஏங்க ஆரம்பிச்சோம். ஸோ காலை எந்திரிக்கிறப்ப தான் உடம்பு படைக்கப்படுகிறது. உடம்பு படைச்சோன்னா உடம்பு மனசும் சேர்ந்து உலகத்தை படைக்குது. அந்த உலகத்தில் தண்ணியும் ஒரு பகுதியாக வச்சுட்டு அதோட வாழ முயற்சி பகல் எல்லாம். ராத்திரியில் திருப்பியும் எல்லாத்தையும் உள்ளே இழுத்துக்கிட்டு தூங்கிது. இதான் நடக்குது. ஒவ்வொரு நாளும் நடக்கிறது தான். இப்படி மாறி மாறி நடக்கிறதுனால இது மனசு சம்பந்தப்பட்டது. காண்பானாகிய ஜீவனும் காட்சியாக உலகமும் மனதின் என்ன வடிவங்களே தவிர உண்மை அல்ல அப்படின்றார் பகவான். அப்போ உண்மை எதுனாக்க அதுக்கு சொல்கிறாரு, மனதின் எண்ணங்கள் எதிலிருந்து எழுகின்றனவோ எதில் ஒடுங்குகின்றனவோ அதுவே இடைவிடாமல் விளங்கி கொண்டிருக்கும் உண்மை பொருள்றார். இந்த மனம் காலையில் எழுந்திருக்கிறப்போ எல்லாத்தையும் படைக்குது, ராத்திரி எல்லாத்தையும் ஒடுக்கிட்டு தூங்குது. இந்த மனம் எங்கிருந்து எதிலிருந்து உதிக்குதோ, எங்கே போய் ஒடுங்குதோ அந்த பொருள் தான் உண்மையான எப்பொழுதும் விளங்கி கொண்டிருக்கும் சத்திய பொருள்னு சொல்கிறார். மனம் எங்கேருந்து எழுந்திருக்குது, எங்கே போய் ஒடுங்குது தூக்கத்தில்?
ஸோ ஆத்மா மாத்திரம்தான் சத்திய பொருள். அதிலிருந்து வெளியே வந்து மனசு இயங்கி செயல்பட்டு திருப்பியும் அதிலேயே ஒடுங்கிடுது. கடல்லிருந்து அலை எதிர்த்து ஆர்ப்பரித்து திருப்பியும் கடல்லையே விழுந்தது. இப்போ கடல் உண்மையா அலை உண்மையா? அலை ஒரு செகண்ட் இருந்து விழுந்துருது. அது மாதிரி தான் ஆத்மா மெய், கடல் மெய். அது மேலே அலை மாதிரி ஜீவன் வாழ்க்கை தோன்றுவதும் இறங்குவதும் தோன்றுவதும் மறைவதுமாக இருந்து கொண்டே இருக்கிறது. இப்போ ஆத்மாவாகிய அந்த சப்ஸ்ட்ராட்டம்னு சொல்லப்படுகிற அந்த அடிப்படை வஸ்துவாகிய பிரம்மம் என்கிற ஆத்மா என்கிற இறைவன் என்கிற உண்மையான நான் என்கிற அந்த ஒரு வஸ்து மட்டுமே உண்மை. ஏனென்றால் அது மாற்றம் அடைவது இல்லை, அது தோன்றி மறைவது இல்லை. எப்பொழுதும் ஒரே போல் பிரகாசித்து கொண்டே இருந்து கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அதை எதுவும் மாசுபடுத்தவும் முடியாது, எதையும் அது மாசுபடுத்தவும் படுத்தாது. எல்லாத்துக்கும் ஆதாரம் அது. அதுதான் உண்மையான பொருள். ஒரு டிவி ஸ்க்ரீன் இருக்குது, ஸ்க்ரீன் மேலே சினிமா வருது. நம்ம சினிமாவை மாத்திரம்தான் பார்க்குறோம், ஸ்க்ரீனை பார்க்குறது. ஸ்க்ரீனை கேர் பண்ணுறோமா? ஸ்க்ரீன் தான் ஆத்மா, அதுதான் உண்மை. மேலே இருக்கிற சினிமா பொய். சினிமாவில் தீப்பிடிச்சி அடிச்சா டிவி தீப்பிடிச்சி எரியுதா? சினிமாவில் மழை பெஞ்சாக்க டிவி நனையுதா? சினிமாவில் செத்து போனாங்க நம்ம செத்து போயிடும்மா? ஒன்றும் இல்லை. ஆனால் நம்ம அந்த படத்தை தான் பார்த்து பயங்கரமே கண்டு படத்துக்கு ஆதாரமான டிவி ஸ்க்ரீனை நம்ம பார்ப்பது இல்லை. படம் இல்லாமல் டிவி ஸ்க்ரீன் இருக்கும், டிவி ஸ்க்ரீனில் படம் இருக்கு. ஆத்மா இல்லாமல் நம்ம இருக்க முடியாது, மனுஷங்க இருக்க முடியாது. மனுஷங்க இல்லாமல் ஆத்மா இருக்கும். இப்படி எக்ஸாம்பிள் சொல்லிகிட்டே போகிறோம். ஒரு செவுரு இருக்குது, சித்திரம் இருக்குது. சித்திரம் இல்லாமல் செவுரு இருக்கும், செவுரு இல்லாமல் சித்திரம் எழுத முடியாது. ஒரு புஸ்தகம் இருக்குது, எல்லோரும் அதில் எழுதியிருக்கிறது தான் படிக்கிறோம். அந்த பிரிண்ட்டை படிக்கிறோம். அந்த பிரிண்ட்டுக்கு ஆதாரமாக இருக்க பேப்பரை யாரும் பார்க்குறதோ கேர் பண்ணுறதோ இல்லை. ஆனால் பிரிண்ட் இல்லாமல் பேப்பர் இருக்கும், பேப்பர் இல்லாமல் பிரிண்ட் இருக்காது. ஸோ இந்த தெரியக்கூடிய காட்சிகளில் மயங்கி இருக்கிறவங்க அதுக்கு அடிப்படையாக ஆதாரமாக இருக்கிற வஸ்துவை நாம் புறக்கணித்து விடுகிறோம். அதுதான் அறியாமை, அதுதான் மாயை. அடிப்படை வஸ்துவை பிடித்து கொண்டோம் என்றால் மேற்படியான விஷயங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாதிப்பு இல்லை. நான் ஆத்மா தான்றதை புரிஞ்சுக்கிட்டாக்க அதுக்கப்புறம் இந்த உடம்பு இருந்தாலும் இல்லாட்டி போனாலும் எனக்கு கவலை இல்லை. இந்த பேப்பருக்கு பிரிண்ட் இருந்தாலும் இல்லாட்டியும் கவலை இல்லை. அது மாதிரி நான் ஆத்மான்னு நான் புரிஞ்சுக்கிட்டாக்க இந்த உடம்பு இந்த மனசு இருந்தாலும் இல்லாட்டி எனக்கு ஒன்றும் இல்லை. உடம்பு இருக்கிறதுனால எனக்கு லாபமோ உடம்பு போகிறதுனால நஷ்டமோ கிடையாது. அடிப்படை வஸ்து தான் நான் புரிஞ்சுக்கணும். அடிப்படை வஸ்துவாகி ஆத்மாவே பிரம்மமே இறைவனே நான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டாக்கா மேலோட்டமாக நடக்கிற விஷயங்களை பற்றி நமக்கு பாதிப்பு இருக்காது. அப்போ இந்த உடம்பு இருந்தாலும் போனாலும் ஒன்று தான், இந்த மனசு இருந்தாலும் போனாலும் ஒன்று தான், உலகமே இருந்தாலும் போனாலும் ஒன்று தான், எத்தனை உயிரினங்கள் இருந்தாலும் இறந்தாலும் ஒன்று தான். பிறந்தாலும் இருந்தாலும் இறந்தாலும் எந்த பாதிப்பு எந்த வித்தியாசம் இருக்கும். இந்த உடம்பு பிறந்து இருந்து இறந்தாலும் வித்தியாசம் இருக்காது, எந்த உடம்பு பிறந்து இருந்து இறந்தாலும் வித்தியாசம் இருக்காது, எந்த பிரளயம் வந்தாலும் வித்தியாசம் இருக்காது. உச்சி மீது வானிலிருந்து வீழினும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையேன்னு சொன்ன பாரதியார் வாக்கு மாதிரி
வானம் இடிஞ்சு விழுந்தாக்கலாம் கையை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு மீறி போனால் இந்த உடம்பு தான் செத்து போவோம், இந்த உடம்பு நான் இல்லை. ஆத்மாவாகி என்ன யாரும் நினைக்கவும் முடியாது, எரிக்கவும் முடியாது, வெட்டவும் முடியாது, கொல்லவும் முடியாது. சத்தியத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஆட்டிடியூட் டோட்டலாக மாறிடும். அதான் இங்கே பகவான் சொன்னார். பகவத்கீதையில் 2வது அத்தியாயத்தில் ஒரு கொட்டேஷன் இருக்குது. அசத்துக்கு இருப்பு என்பது எப்போதும் இல்லை. அசத்துக்கு இருப்பு என்பது எப்போதும் இல்லை. செமிகோலன். சத்துக்கு இல்லாமை எப்போதும் இல்லை. சத்துக்கு இல்லாமை எப்போதும் இல்லை. அசத்தன் என்ன? சத்தியத்துக்கு எதிர்ப்பதோ அசத்தியம் அல்லது அசத்தியம், பொய்ன்னு அர்த்தம். பொய்க்கு இருப்புன்றது எப்பவுமே இல்லை. அதாவது பொய்யுறது எப்பவுமே இல்லைன்னு சொல்கிறார். இருக்கிற மாதிரி தோற்றம் கொடுக்கலாமே இருக்குது, ஆனால் ஆக்சுவலாக இல்லை. சத்தியத்துக்கு ஆப்போசிட் அசத்தியம், அதான் அசத்து. அசத்துக்கு இருப்பு எப்போதும் இல்லை. இருப்புனா இருக்கிறது. அசத்தியம் இருக்கானா இல்லவே இல்லை. இருப்பு எப்போவுமே இல்லை. இருக்கிற மாதிரி தோற்றம் கொடுக்கலாம், நம்ம மயங்கலாம். காணல் நீர் போல தூரத்துலேருந்து பார்த்தா தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், நடந்து போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆனால் தண்ணி இருக்கிற மாதிரி தோட்டம் கிடைக்குமே கண்டு தண்ணி இருக்க. அது மாதிரி அசத்தியம் இருக்கிற மாதிரி தோற்றம் கொடுக்கவே கொண்டு ஆக்சுவலாக இருக்காது. ஆகாயம் இருக்குது இல்லைங்களா, ஆகாயம் ப்ளூவாக இருக்குது. ஆக்சுவலாக ஆகாயம் ப்ளூவாக இருக்குது இல்லைங்களா, அது கலர்லெஸ். ஆனால் பார்க்குறதுக்கு ப்ளூ மாதிரி தோற்றம் இருக்குது. நம்ம ப்ளூன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் ப்ளூ கிடையாது. அது மாதிரி இல்லாதது இருக்கிற மாதிரி தோற்றம் கொடுக்கலாம். இல்லாத ப்ளூ கலர் இருக்கிற மாதிரி தோற்றம் கொடுக்கலாம், ஆனால் ஆக்சுவலாக இல்லை. ஆக்சுவலாக இந்த உடம்பு இல்லை. ஆக்சுவலாக இந்த மனசு இல்லை. ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற நான்ற அகந்தை இல்லை. ஆக்சுவலாக இந்த உலகம் இல்லை. ஆக்சுவலாக நம்ம கும்பிட்ற தெய்வங்கள் இல்லை. எதுவுமே இல்லை. இல்லாதது இருக்கிற மாதிரி காட்சி கொடுக்குது. அதனால் அசத்துக்கு இருப்பு எப்பவுமே இல்லை. கிருஷ்ண பகவான் சொல்கிறார். அதே சத்துக்கு இல்லாமல் எப்போதும் இல்லை. அதே மாதிரி சத்துக்கு இருக்கிற ஒரே வஸ்துவாகிய பிரம்மத்திற்கு இல்லைன்ற சிச்சுவேஷன் எப்பவுமே கிடையாது. அது எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இல்லைன்ற சிச்சுவேஷன் அதுக்கு வரவே வராது. புரியுதா? மேலே விளக்க வேணுமா? 10 நிமிஷம் எனக்கு டைம் இருக்கு. மேலே விளக்க வேணுமா? அப்படி போயிட்டுப்பா. அடுத்து இன்னொரு கொட்டேஷன் வந்து கௌட பாதாச்சாரியார் கொடுத்தது. ஸ்ரீ கௌட பாதாச்சாரியார் முந்தியும் பிந்தியும் எது இல்லையோ, முந்தியும் பிந்தியும் எது இல்லையோ அது இருப்பது போல் தோன்றும் நிகழ்காலத்திலும் இல்லாததே. முந்தியும் பிந்தியும் எது இல்லையோ அது இருப்பது போல் தோன்றும் நிகழ்காலத்திலும் இல்லாதது. இப்போ தூக்கத்துக்கு முந்தி இல்லை விழிப்பு நிலைக்கு முந்தி வச்சு பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். பாஸ்டில் சுப்பிரமணியம் ஒரு 50 வருஷம் முன்னாடி இருந்தாரா? முந்தி இல்லை. ஒரு 100 வருஷம் கழிச்சு இருப்பீங்களா? முந்தியும் இல்லை. இப்போ இருக்கிறப்போ இல்லை.
முந்தி இல்லை பிந்தி இல்லைன்னு நிகழ்காலத்தில் இல்லை, டெம்பரவரி. சுவரன் கோச்சிக்க மாட்டார்னு சொன்னேன், இல்லாட்டி செந்தில் சொல்லியிருக்கேன். செந்தில் சொன்னால் அடிக்க வருவார். இல்லை வெங்கடேஷ், இவ்வளோ சொல்லிடுறேன், நீங்கள் தான் சிரிச்சிட்டு சரியா கேட்குங்க. கேட்கல. சொல்லிடுறேன், நீங்க என்ன தப்பா எடுக்க மாட்டீங்கன்னு உங்களுக்கு சாமி சொல்றேன். சொல்லுங்க சார். முன்னாடி இல்லாதது பின்னாடி இல்லாதது இப்போவும் இல்லாததுன்றது. எல்லா பொருளும் இப்போ வச்சு பார்க்கலாம். இந்த சேர் இருக்குது, தயார் பண்ணுற 1 வருஷம் ஆச்சுன்னு வைங்க, அது 1 வருஷம் முன்னாடி இல்லை, இன்னொரு 2 வருஷம் கழிச்சு உடஞ்சி போயிடும், இருக்காது. இப்போ மற்ற இருக்கா? இப்போ இல்லை. முன்னாடி இல்லை பின்னாடி இல்லைன்னு இப்போ இல்லை தான், டெம்பரரி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்குது. கடைசியில் உருக்கி திருப்பி பிளாஸ்டிக் ஆக்கி வேறு கலர் ஊற்றி வெள்ளைச்சேரை வரும், மாறிக்கிட்டே இருக்கும். அது சத்தியமாகாதுன்னு சொல்ல வரும். ஒரு காலத்தில் இருந்து ஒரு காலத்தில் இல்லாமல் போகிற விஷயங்கள் சத்தியமாகாதுன்னு சொல்ல வர்றார். மகாசாமிகள் சொன்ன டெஃபினேஷன் இவர் சொல்கிறார். கௌடபாதர் ஆதிசங்கரோட குருவோட குரு. ஏற்கனவே உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன். அந்த உதாரணம் இப்போ ஞாபகப்பட்டு உதாரணத்தை பார்த்தா சொல்லிட்டு போகிறேன். கயிறு, பாம்பு, இந்த கயிறு நிறைய இது சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அரை இருட்டில் கயிறு பாம்பு மாதிரி தோற்றம் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கீங்களா? பாம்பு எப்பவுமே இல்லை. நீங்கள் கயிறுன்னு நினச்சப்பவும் கயிறு தான் இருந்துச்சு, பாம்புன்னு நினச்சப்பவும் கயிறு தான் இருந்துச்சு. அது பாம்பு இல்லைன்னு முடிவு பண்ணப்பவும் கயிறு தான் இருக்குது. அந்த கயிறு தான் அதிஷ்டானம், ஆத்மா, பிரம்மம். அதுபேல் நம்ம பாம்பை ஆரோபிதம் பண்ணுறோம். அதுதான் உலகம். அதிஷ்டானமாகிய கயிறு தான் எப்பவும் இருக்கிற வஸ்து. அதிஷ்டானமாகிய பிரம்மம் தான் எப்பவும் இருக்கிற வஸ்து. ஆரோபிதமான பாம்பு எப்பவுமே இல்லாத வஸ்து. ஆரோபிதமான உலகம், உடம்பு, இதெல்லாம் எப்பவுமே இல்லாத வஸ்து. இதெல்லாம் நான் இன்னும் விரிவாக நான் பேசுவேன். நான் சுருக்கி பேசிட்டு போகிறேன். ரொம்ப சுருக்க ஆரம்பிச்சிட்டேன். இல்லாட்டி இந்த பாட்டு இன்னும் 2 கிளாஸ் வரும். அந்த அளவுக்கு விஷயம் இருக்குன்ட்டு அதுக்கு யாருக்கு யாருன்னு அவங்க அனலைஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ ஸ்பீடாக போகிறோம் பாருங்கள். கொட்டேஷன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு. எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அப்படி கட் பண்ணிடுறேன். இருப்பது ஒன்றே ஆகியால் அதனில் கற்பிதமான பொய் தோற்றம் அதை மறைக்காமல் இருக்க முடியாது. இப்போ கயிறாக தெரிஞ்சப்பவும் பாம்பாக தெரிஞ்சப்பவும் அங்கே இருந்தது என்ன? ஒரே பொருள் தான் இருந்துச்சு. கயிறாக ஒரு பொருள் தான் இருந்துச்சு. 2 பொருள் இருந்துச்சா? ஒரே பொருளில் தான் இருந்ததுனால அதில் ஒரு பொய் தோற்றம் வர்றப்போ மெய் தோற்றம் ஆட்டோமேட்டிக்காக மறைஞ்சு இருக்கிறது ஒரே பொருள். இதுமாதிரி நீங்கள் வேறு பொய் தோற்றம் கொடுக்குறப்போ இருக்கிறது ஒரே பொருள்ன்றதுனால அந்த பொய் தோற்றம் தெரியறப்போ மெய் தோற்றம் என்ன ஆகும்? மறைஞ்சிடும். இருக்கிறது ஒரு பொருள்ன்றதுனால இருக்குது. 2 பொருளாக இருந்தால் 2 தெரியும், பொய் ஒன்று மெய் ஒன்றுன்ட்டு. இந்த தத்துவத்தை பற்றி 1/2 மணி நேரம் பேசலாம். அந்த எக்ஸாம்பிள் சொல்லிவிட்டு இன்னும் 1/2 hour இந்த தத்துவத்தை பற்றி பேசலாம். எப்படி ஒன்று இருந்தது பொய் தோட்டம் கொடுக்குறப்போ மெய் தோட்டம் மறையுது. இதெல்லாம் டீப்பாக அனலைஸ் பண்ணால் தான் நம்ம பிரம்மன்ற
தீர்க்கமான முடிவுக்கு நம்மளால் வர முடியும். நம்ம கன்வின்ஸ் ஆகும். கன்வின்ஸ் ஆனால் தான் நம்ம ப்ராக்டிஸில் இறங்குவோம், அதை அடைவோம். இதெல்லாம் விவரமாக பேசப்பட வேண்டிய விஷயம். அப்படி ஓடுறேன். இங்கே சொல்லப்படும் தியானம் மனசனால் செய்யப்படும் தியானம் கிடையாது. மனசனால் செய்யப்படும் தியானம் முப்படி உள்ளது. முப்படினாக்க தியானம் தியானம் செய்யப்படும் பொருள் தியானிப்பவன் 3 இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு பிள்ளையாரை நோக்கி தியானம் பண்ணிங்கனாக்க தியானம் செய்யப்படுகிற பிள்ளையார், தியானம் செய்யும் வெங்கடேஷ், நடுவில் நடக்கிற தியானம் என்ற நிகழ்வுன்னு 3 இருக்குது. இதுக்கு பேர் தான் முப்படி அல்லது திருப்படின்னு சொல்லுவோம். தியானம் 3 விஷயமாக மாறிடுது. ஆனால் நம்ம இந்த தியானத்தை ஆரம்ப நிலைக்கு பயன்படுத்திக்கிறது முடிஞ்ச வரைக்கும் நம்ம பயன்படுத்த மாட்டோம். ஏன்னாக்கா ஆன்மீகத்தில் மேலே போகிறப்போ இந்த முப்படிகள் ரெட்டைகள் எல்லாமே போய் ஒன்று ஆகணும். அதனால் ஆரம்ப நிலைக்கு இந்த முப்படி தியானத்தை நம்ம பயன்படுத்தின கண்டு மேலே போக போக தியான நிலைகள் மாறிடும். அதனால் இங்கே சொல்லப்படுற தியானம் மனதினால் செய்யப்படும் தியானம் அல்ல. மனதினால் செய்யும் தியானம் முப்படி உள்ளது. பகவான் கூறுற தியானம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உள்ளத்தில் மனம் ஆழ்ந்து அது அந்த உள்ளத்தினின்றும் வேறல்லாத கொட்டேஷன் கிடையாது. பகவான் சொல்கிறப்படுற தியானம் என்ன சொல்கிறாருனாக்கா, உள்ளத்தில் மனம் ஆழ்ந்து அது அந்த உள்ளத்தினின்றும் வேறல்லாத பிரம்மத்தில் ஒன்றாகி மனம் என்னும் தன்மையை இழந்து பிரம்மம் உள்ளபடி இருக்கும் நிலை. சொல்கிறாருல்ல, உள்ளத்தில் உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர்வு சொல்கிறாருல்ல, அதுக்கு விளக்கம். அவர் சொல்கிற தியானம் எதிர ஒரு இறைவனையோ எதையோ வச்சுட்டு முப்படிகளோட கூடிய தியானம் கிடையாது. அவர் சொல்கிற தியானம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உள்ளத்தில் ஆத்ம ஹிருதயத்தில் மனசு ஆழ்ந்து அந்த உள்ளத்திலிருந்து வேறில்லாத பிரம்மத்தில், ஹிருதயமும் ஹிருதய சொருபரும் வேறு வேறு அல்ல, ஹிருதயமாக இருக்கிற ஹிருதய சொருபத்தோட வேறில்லாமல் பிரம்மத்தில் ஒன்றாகி மனம் என்னும் தன்மையை எழுந்து, மனசே இல்லாமல் கரைஞ்சி சமுத்திரத்தில் கலந்து நதி போல் கரைஞ்சி போய், மனசே கரைஞ்சி போய் பிரம்மம் உள்ளபடி இருக்கும் நிலை. அதாவது இந்த பாட்டில் பகவானுக்கு முதல் வழியான ஆத்ம விசாரம் என்ற ஞான மார்க்கத்தை சொல்கிறார். பாருங்கள், பாட்டுக்கு திருப்பி வந்து பாருங்கள். உள்ளது அல்லது உள்ள உணர்வு உள்ளதோ, ஒரு பொருள் இல்லாமல் அது இருக்கின்ற உணர்வு வருமா? உள்ள பொருள் எது? ஆத்மா. உள்ளலற எனக்கு பாட்டெலாம் சொன்னேன். எண்ணங்களற்று உள்ளலறனக்க எண்ணங்களற்று உள்ளத்தே உள்ளத்தால்
ஹிருதயத்தில் இருப்பதால் உள்ளமென உள்ள பொருள் உள்ளல் எவன், அந்த ஆத்மா உள்ள பொருளில் உள்ளல் எவன்னாக்க தியானிப்பவன் எவன். அது இருக்கிற மாதிரி ஹிருதயத்தில் இருந்துகிட்டு இருக்கு. அதை இப்போ தியானிக்கிறது யாரு, எப்படி? எவன்னா ரெண்டு அர்த்தம். தியானிக்கிறது யாரு, எப்படி அப்படின்னு சொல்கிறதுலேருந்து இவர் சாதாரண தியானத்தை சொல்லலை, ஆத்மாவை இருக்கிற அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டை சொல்கிறார். பி, ஜஸ்ட் பி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பி ஆஸ் யூ ஆர் கூட இல்லை, பி அப்படிங்கிற நிலை மிக உயர்ந்த நிலையை பகவானோட மிக உயர்ந்த உபதேசமே. இரு, அவ்வளோதான். இருன்னா எப்படி இருக்குது, எப்படி இருக்குது அப்படி இரு. எப்படி இருக்கிறோம், ஆத்மாவும் இருக்கும் அப்படி. அந்த தியானம் தான் இங்கே சொல்லப்படுது. உள்ள பொருள் உள்ளலற உள்ளத்தே உள்ளதால் உள்ளமென்னு உள்ள பொருள் உள்ளல் எவன். இருக்கக்கூடிய வஸ்து எண்ணங்களே இல்லாமல் ஹிருதயத்தில் இருக்கிறதுனால அந்த உள்ளம்ன்ற இருக்கக்கூடிய வஸ்துவை தியானிக்கிறது யார், எப்படி? தியானமே சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறார். ஆத்மாவை தியானிப்பது சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறார். நிறைய பேர் ஆத்ம தியானம் சொல்லித்தரேன், அருவ தியானம் சொல்லித்தரேன்னு வருவாங்க. அது சாத்தியமில்லாத விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு. இதெல்லாம் நான் விரிவாக பேச விரும்பலை, ஆனால் முடியல, டைம் இல்லை எனக்கு. அருவ தியானம் ஒரு செய்கிறது சாத்தியம், பிரம்ம தியானம் பண்ணுங்க அப்படின்னா சொல்லுவாங்க. அதெல்லாம் சாத்தியமில்லாத சமாஜம் பகவானே இங்கே சொல்லிட்டு இருக்கேன். உள்ளத்தே உள்ளபடி உள்ளதே உள்ளல் உணர். ஹிருதயத்தில் இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கிறது தான் உண்மையாக இருக்கிறது உணர்ந்து போன்றது. அதனால் இங்கே சொல்கிற பகவான் சொல்கிற தியானம் திருப்படி கொண்ட தியானம் கிடையாது. ஆத்ம தியானம் அருவ தியானம் சொல்கிற அந்த தியானமும் கிடையாது. அதுவாகவே இருக்கும் நிலை, அதுவாகவே நாம் இருப்பதை உணர்ந்து இருக்கும் நிலை. ஹிருதயத்தில் மனசை கொண்டு போய் கரைத்து ஹிருதயமாகவே ஆகி அங்கேயே கடலுடன் சங்கமித்த நதி போல் கிடக்கும் நிலை. அதாவது உச்சக்கட்ட ஆத்ம நிலை, ஞானி நிலை. இதுதான் பகவானுக்கு தியானம். ஆத்மாவும் இருக்கிறது உணர்ந்து ஹிருதயத்தில் இருக்கிறது தான் பகவான் தியானம்னு குறிப்பிடுறார். மணி 9 ஆயிடுச்சு, வச்சுக்கலாமா? பாட்டு முடிக்கிற ஒரு 15 நிமிஷம். பாட்டு முடிக்கணும் 15 நிமிஷம் ஆகும். 9 மணி ஆச்சு, நிறுத்திக்கலாமான்னு கேட்டேன். 5 நிமிஷம் நம்ம கண்டினியூ சொல்லிடுங்க சார். பாட்டு முடிச்சிடலாம் சார். அதுதான் தர்ம சங்கடம்ன்றது. அப்படி நான் கேட்டு செய்யக்கூடாதுன்னு நீங்கள் கேட்குறீங்க. சீக்கிரமாக நிலைமை மாறினா நல்லது. இப்போ கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நான் பேச வேண்டிய பேச்சு நான் குறைச்சிட்டேன். அது தெரியுமோ தெரியாது தெரியாது. இப்போ என்னோடய பேச்சில் 1 மணி நேரம் சுருங்கிடுது. கஷ்டம் எனக்கு இல்லை. நீங்கள் என்னை நெருக்கிறப்போ நான் சுருங்க வேண்டியது. இப்படி மேற்கொண்டு 15 நிமிஷம் நடத்தட்டுமான்னு கேட்கக்கூடிய நிலைமை என்னை வச்சுருக்கீங்க. பரவாயில்ல, சீக்கிரமாக அந்த நிலைமை மாற்றுங்க. வருத்தப்பட்டு பேசல. ஃப்ளோவை நீங்கள் கட் பண்ணுறப்போ ஃப்ளோ வராது. ஃப்ளோவை நான் கட் பண்ணுறப்போ விஷயங்கள் வெளியே வராது.
இந்த 60 ஆன சாத்தியமில்லைன்னு நான் சொல்லிட்டேன். எப்படி சாத்தியமில்லை என்னது நான் சொல்லலை. 60 ஆன சாத்தியமில்லைன்னு எத்தனை பேர் சொல்கிறாங்கன்னு இப்போ கேட்டு பாருங்க. இதெல்லாம் மேஜர் பாயிண்ட்ஸ். மேஜர் பாயிண்ட்ஸை நான் 2 வரையில் சொல்லிட்டு போச்சு. ஸோ உங்களோட கட்டுப்பாட்டுகளால் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய விஷயங்கள் குறையுதுன்றது உணர்த்திட்டுருக்கேன். இது குறையக்கூடாதுன்னா நீங்கள் இந்த கட்டுப்பாட்டை நீக்கணும். சீக்கிரமாக நீக்கிறது நன்றி. உணர்த்துறேன் உங்களுக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு உணர்த்துறேன். இத்தனை நாள் எனக்கு இந்த ஃப்ரீடம் போனதுனால போகணும். இப்போ தான் இம்பார்ட்டண்ட். எத்தனை நாள் கூட பரவாயில்ல. இப்போ நம்ம உள்ளதாக தான் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். இப்போ குருவாச கோவிலேருந்து ஒரு பாட்டு, 1207வது பாட்டு. (207) அர்த்தம் மாத்திரம் சொல்லியிருக்கேன். அர்த்தம் மாத்திரம் சொல்லி பிற நினைவுகள் உள்ளத்தில் எழும் வரைதான், பிற நினைவுகள் உள்ளத்தில் எழும் வரைதான் மனதால் நினைத்து செய்யும் கடவுள் தியானமும் நடைபெறும். ஆனால் ஆத்ம சமர்ப்பணத்தில் நான் என்னும் முதல் நினைவோடு சகல நினைவுகளும் அழிவதால் அந்த இறைவன் நினைவும் போய் பரம்பொருளை நினைப்பற்று நினைக்கும் மெய் நினைவு பிரம்ம தியானம் நடைபெறும். மெய் நினைவு பிரம்ம தியானம் நடைபெறும். மனசில் வேறு எண்ணங்கள் தோன்றிகிட்டு இருக்கிற வரைக்கும் தான் இந்த மனசை வச்சுக்கிட்டு இறைவனை பற்றி கூட நினச்சி செய்கிற தியானம் நடைபெறும். இறைவனை பற்றி நினச்சி செய்கிற தியானம் ஒரு எண்ணம் தானே. சுப்பிரமணியன் அதையே பிடிச்சிட்டு அதிலே இருக்கிறேன்றது. மேல் படிக்கு வாங்கினாக்க வேண்டாம், நான் எதே நிம்மதியாக இருக்குன்றது. நிம்மதியாக இருக்கிறது எதுன்னு பார்த்தாருன்னா வந்துடுவார் வழிக்கு. பிற நினைவுகள் மனசில் இருக்கிற வரைக்கும் தான் இறைவனை நினச்சி தியானம் பண்ணுற வேலையும் நடக்க முடியும். ஏன்னா அதுவும் நினைப்பு தானே, அதுவும் ஒரு எண்ணம் தானே. ஆனால் ஆத்ம சமர்ப்பணத்தில் நான்ற அடிப்படை முதல் எண்ணமும் அளிக்கப்படுகிறது. நான் என்ற முதல் நினைவில் போட்டிருக்கு, முதல் எண்ணம். அதிலிருந்து கிளம்புகிற சகல நினைவுகளும் அளிக்கப்படுகிறது.
சகல எண்ணங்களுக்கும் நினைவுகளுக்கும் ஆதாரமாக இருக்கும் நான் என்னும் எண்ணம் நீக்கப்படும் பொழுது ஒரு மரத்தின் மூல வேர் நீக்கப்படுவது போல் அந்த நான் நீக்கப்படும் பொழுது அந்த நானிலிருந்து எழும் சகல எண்ணங்களும் அழிக்கப்படுகிறது, நீக்கப்படுகிறது. அப்படி நீக்கிறப்போ என்ன ஆகும்? சகல நினைவுகள் அழிஞ்சு போகிறதுனால என்ன ஆகும்? அந்த இறைவனோட நினைவும் போகும். நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், இதெல்லாம் நான் விளக்கமாக பேச விரும்புகிறேன் சாதகர்களுக்கு. சிஸ்டர் உங்களுக்காக நான் எப்போ டைம் டீட்டெயில்டாக பேசுகிறேன். இதெல்லாம் சாதனை நிறைய விஷயம் உள்ளே இருக்குது. உள்ளே நோண்டனா சாதனை விஷயம் நிறைய இருக்குது உள்ள. அந்த இறைவன் நினைவும் போகும். இறைவன் நினைவே போகும். பெரிய டெக்னிக்கல் பாட்டு. இறைவன் நினைவும் போய் பரம்பொருளை நினைப்பற்று நினைக்கும். பரம்பொருளை பிரம்மத்தை நினைக்காமல் நினைக்கிறது ஞானியோட நிலை. பார்க்காம பார்க்கறது, பேசாமல் பேசுறது, நினைக்காமல் நினைக்கிறது, இதெல்லாம் ஞானியோட இயல்புகள். நினைப்பற்று நினைக்கும். இறைவனை பற்றி நினைப்பு இல்லாமல் ஆனால் நினைச்சிட்டு இருப்பான். பரம்பொருளை நினைப்பற்று நினைக்கும் மெய் நினைவு பிரம்ம தியானம். உண்மையான பிரம்மத்தை பற்றி நினைவு கூறக்கூடிய பிரம்ம தியானம் நடைபெறும். என்ன சொல்ல வர குருவாச கோயில் முருகனார்? மீதி மார்க்கங்களில் போனீங்கன்னாக்கா மனசை வச்சுக்கிட்டு மனசோட ஒரு எண்ணமாக திருப்படியாக தியானங்கள் பண்ண முடியும். பகவான் வழியில் வந்தீங்கன்னா எண்ணங்களுக்கு மூலமாகிய நானே நீக்கப்பட்டு பிரம்ம தியானம் உண்மையிலேயே நடைபெற்று அதுவாக ஆயிடுவீங்கன்னு சொல்லுகிறார். டீட்டெயில்ஸ் பேச நேரம் இல்லை, நான் ப்ரொசீட் பண்ணுறேன். இந்த பாடலில் 2 வார்த்தைகளுக்கு அர்த்தம் மாத்திரம் சொல்லுவேன். உள்ளது அப்படின்றது உள்ள உணர்வு, 2 விஷயங்கள் வந்துருக்கு. பிரம்மம் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லை, எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். என்னவா இருக்குது, எப்படி இருக்குது? நான் குவாலிஃபிகேஷன் கேட்கல, பிரம்மம் எப்படி இருக்குன்னு அதுவும் கேட்கல. சரி, நான் கேள்வி புரியல கூட நானே சொல்லுவேன். ஐ ஆம், நான் என்று விளங்கிட்டு. ஐ ஆம் தட் ஐ ஆம் ஜீசஸ் சொல்கிறார் இல்லையா, அது நான், அந்த நானே நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு விளங்கிட்டு. பிரம்மத்தோட விளக்கம் நான் இருக்கிறேன் அப்படின்னு விளங்கிட்டு. அந்த 2 இங்கே கவர் பண்ணியிருக்கார் பகவான். எப்படி கவர் பண்ணுறார்? உள்ளதுன்ற வார்த்தையோட உண்மையான விளக்கம் நான். உள்ளதுன்ற வார்த்தையோட உண்மையான விளக்கம் நான். எந்த நான்? உள்ள உணர்வுன்றதோட உண்மை விளக்கம், உள்ள உணர்வுன்னு சொல்லியிருக்காருல்ல, அதோட உண்மை விளக்கம் இருக்கிறேன். நான் இருக்கிறேன்றதை இல்லை பகவான் கம்ப்ளீட் பண்ணுறாரு இந்த பாட்டில். பிரம்மத்தோட உணர்வு எப்படி இருக்கும் சூரியன்? பாடம் கேட்கலையா? இத்தனை சொல்லிட்டு தான் இருக்கேன். எப்படி இருக்கும் சுரேஷ்? இப்போ நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்? இப்போ நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்னு கேட்டேன். பிரம்மத்தோட இயல்பு நான் இருக்கிறேன். 2 பேரும் படம் கேட்கலையா? சுப்பிரமணிய சுரேஷ் இங்கே போயிடுச்சு, வீட்டுக்கு போயிடுச்சா மனசு? சுப்பிரமணியம் என்னாச்சு உங்களுக்கு?
கூர்மையாக கேட்கணும். எழுதுறது இல்லைன்றப்போ கூர்மையாக கேட்டு இங்கே ரெக்கார்ட் ஆகணும். நான் இருக்கிறேன்ற உணர்வோடு இருக்கின்றதை பகவான் இங்கே உறுதிப்படுத்துகிறார். இந்த 2 நிமிஷம் இருக்குது. இந்த 2 நிமிஷத்தில் இந்த முதல் பாட்டோட சாரத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். முதல் பாட்டோட முதல் மங்கள வெண்பாவோட முதல் மங்கள வெண்பாவில் கூறப்படும் அதிலிருந்து பெறப்படும் முக்கிய கருத்துக்கள். 1, அறியப்படும் அனைத்துள்ளும் நாமே உள்ள பொருள். பிராக்கெட்டில் சத் வஸ்து. இரண்டாவது, நம் இயல்பு நிலை எண்ணமற்றது. மூன்றாவது, நாம் இருக்கிறோம் அது கொட்டேஷனில் போட்டுக்கோங்க. நாம் இருக்கிறோம் என்ற சத் சித் ரூபமாய் நாம் இருப்பதே பிரம்ம தியானம். இந்த 3 விஷயங்கள் இந்த முதல் மங்கள வெண்பாவிலிருந்து அறியப்படும் முக்கிய விஷயங்களாகும். இந்த முதல் பாட்டை நிறைவு செய்கிறோம். பகவான் கருணையினால் பகவானுக்கு நன்றி சொல்லி அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.